மக்கள், இதை பார்க்குற அன்பான குழந்தைகள், ரேக்கி சித்தர்கள், இவங்க எல்லாரும் மனநலம், உடல்நலம், அது மட்டும் இல்லை பணவளத்தோடு பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, பணத்தை பற்றியே நிறையா பேச வேண்டி வந்திருக்கேன். நான் காலகட்டங்கள் அப்படி இருக்கேன். நான் அதிகமான பண வரப்பு வரணும், அதுக்கு ஒரு தந்திரம் வேணும் நம்மகிட்ட. அந்த தந்திரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். புரிஞ்சுதா? இப்போ ஒரு அருமையான நம்பர் இருக்குது. இதுக்கு என்னென்னா முக்கியமாக குசம். இதுதான் அது கண்டுபிடிச்ச ஒன்று. இந்த குசங்கிற ஒரு எந்திரத்தை வச்சுக்கணும். நீங்கள் கட்டாயமாக இது இருக்கணும். இது இல்லாத வீடே இருக்கக்கூடாது. இந்த குசம் எந்திரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்களே கூட ஒரு வட்டம் வரைஞ்சி அதில் ஒரு ப்ளஸ் வரைஞ்சிட்டு அதில் அப்படி புள்ளி நீங்களே கூட ரெட்டு எல்லோட வரைஞ்சிக்கலாம். புரிஞ்சிச்சா? ரெட் ஃபார் எனர்ஜி. புரிஞ்சுதா? ரெண்டு, அதாவது நம்மளுடைய சோலார் பிளக்ஸஸ்க்கு எல்லோவும் கீழே பேசிக் சக்கராக்கு ரெட்டுமா வச்சுருக்கோம். ஏன்னா சோலார் பிளக்ஸஸ் இருக்கிறவங்களோட தைரியம்ங்கிற ஒன்று, வில்பவர் ஒன்று கொண்டு அர்த்தம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மூலாதாரத்தினுடையது அது பவரும் கூடிடும். மூலாதாரம் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இட் இஸ் திஸ் ஆர் ஆல் பேஸ்ட் ஆன் த சக்ராஸ் அண்ட் த எனர்ஜி லெவல் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நம்ம இந்த யூனிவர்ஸ் இருக்க ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது நம்மளே கண்டுபிடிச்சோம் மட்டும் கிடையாது. தெர் ஆர் சோ மெனி ஆத்தர்ஸ் ஆர் தேர் ஃபார் தீஸ் நம்பர்ஸ். புரிஞ்சாக்கணுங்களா? இப்போ 51, 86, 923 இந்த நம்பரை வச்சுக்கிறீங்க. இந்த நம்பரை எழுதிட்டு இந்த எந்திரத்தை அது மேலே வச்சு நீ கீழே எழுதி வச்சிடும். எப்போவுமே என்ன வேணுமோ, நீங்கள் அபரிமிதமான பணமாக இருந்தாலும் அதுவும் எதுக்குன்னு கேட்கணும். எனக்கு என்னென்ன வேணும், என்ன கார் வேணும், என்ன வீடு வேணும், இந்த இது வேணும், அது மட்டும் போடக்கூடாது. கடைசியில் நான் இந்த மக்களுக்கு இவ்வளவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காமே நீங்கள் கொடுக்கணும். கேட்காம கொடுத்தா தான் தர்மமாகும். அந்த இதை நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு சேர்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது இதுக்கு மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சோளத்துக்கு வச்சிடலாம் எப்போவுமே. அது என்னன்னா இந்த பைரைட். இந்த பைரைட் பாருங்க, இந்த ஐ லவ் திஸ் பைரைட். என்கிட்ட பைரைட் வகை வகையாக வச்சுருப்பேன். இப்போ இந்த பைரைட் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்குது. இந்த பைரைட் உங்களுக்கு பணவளம்ங்கிறது, அந்த வீட்டில் பைரைட் இருக்க வீட்டில் பணவளம் இருந்தே ஆகணும். இந்த பைரைட்டுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இதை மட்டும் பூஜை ரூம்லேயே வச்சிடணும். உங்களுக்கு கார்னெட்டில் பால், கார்னெட் ஸ்டோன் கிடைக்கிறதே கஷ்டம். அதில் பால் கிடைச்சது அவ்வளோ. இதை ஒரு இதில் வச்சு இந்த பாலை என்ன பண்ணும், அழகாக இது நீங்கள் எந்த அளவு நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவு அது எனர்ஜி என்ன பண்ணும், இட் இஸ் ஒரு ரவுண்டாக இருந்தால் தட் இஸ் யூனிவர்ஸ்னு அர்த்தம், பூமிங்கிற அர்த்தம். அந்த பூமி உங்கள் வீடு ஃபுல்லாக எனர்ஜியை கொடுக்குறது என்னென்னா, அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே கூடுறது தெரியும். அப்படியே ரெண்டு எனர்ஜி வீடு இதுலேருந்து போகும், கார்னெட்லேருந்து போகும், இந்த பால்லேருந்து போகும். அதுக்கு தான் இந்த பால். புரிஞ்சிச்சா? அடுத்து பிரமிட். அதே கார்னெட்லாம் பிரமிட். இதில் நம்பர்ஸ் இருக்குது 808, 520, அப்புறம் 741. இது எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 1122, அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இமேஜினேஷன் ஒன்று இருக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கற்பனா வளம், கற்பனை சக்தி. நம்மளுடைய இமேஜினேஷன் தான் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அது நீங்கள் எப்படி வேணுமாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பவர். இதை நான் வச்சுட்டு எழுதி இதை பார்த்துட்டு இது யார் அனுப்பிச்சாங்களோ அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் வேற வாழ்த்திக்கிறாரு. ஏன்னா மெனக்கட்டி எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து என்னுடைய வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என் லில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கணும். என் லில். இந்த என் லில் இந்த மந்திரங்கள்லாம் பயங்கரமான மந்திரங்கள் கண்ணா. இது சாதாரண மந்திரங்கள் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கிறாருங்க. இந்த எண்ணில் மந்திரத்தை எழுதிட்டு 51, 86, 923 இந்த நம்பரை அது கீழே எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணுமாலும் எழுதலாம். 77 எடுத்துக்கலாம், 11, 22 எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காருங்க. என்ன வேணுமா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஏன் நம்பரை சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்லணும். மனுஷங்க எல்லாத்தையும் ஒரு பேர் வச்சு தானே கூப்பிட்றோம். சங்கரி, சுந்தரி, வானவி அப்படின்னா பேர் சொல்லி கூப்பிட்றோம். அந்த மாதிரி தான் சக்தியை நம்ம கூப்பிடுறதுக்கு டு என்டர் இன்டு தட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி, அதுதான் நமக்கு அதுதான் காட் அப்படிங்கிற வார்த்தையா சொல்றோம். அப்ப டு ரீச் தட் we need something. நமக்கு ஏதாவது ஒன்று வேணும். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, நிச்சயமா போதாது. அருள் வேணும். அருள் இல்லாததுக்கு அவ்வளவு இல்லை. இவ்வளவுலையுமே அருள் இருந்தால் தான் அது கிடைக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? அப்ப அந்த அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தூண்டில் வேணும். டு கெட் இன்டு தட். அந்த தூண்டில்கள் இந்த நம்பர்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ற அந்த வைப்ரேஷன். அதனாலதான் எல்லாரும் நம்பர் 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 ரேக்கி ரேக்கி அடிச்சுக்கிறேன். ஏன்னா ரேக்கில அத்தனை பவர் இருக்குது. புரிஞ்சுச்சாக்கணுங்களா?
நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சோண்டு பட்டை இந்த இருக்குது, இந்த பட்டைத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பட்டைத்தூள். நான் இங்கெல்லாம் எப்போ ரெடியாக வச்சுருக்கோம் பட்டைத்தூள். இந்த பட்டைத்தூளை அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு க்ரீனில் ஒரு சின்ன துணியில் அரைப்பிடணும். அந்த துணியில் முதலையே என்ன எழுதிடணும், எண்ணில் அப்படின்னு துணியில் எழுதிடணும். எழுதிட்டு 51 86 923 923 இந்த மந்திரத்தை அதில் எழுதி நம்பரே எழுதிடுறீங்க. ஒரு 2 கோடி வேணும், 5 கோடி வேணும், அதில் அந்த பணத்தையும் எழுதிடுறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸ் பின்னால் இருக்கலாம். இதை 3 மட்டும் அந்த துணியில், எதில், ஒரு பச்சை துணியில் எழுதிட்டு பட்டை பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரை அந்த துணியில் அப்படியே தடவுறீங்க. புரிஞ்சுதா? அந்த துணியில் கொஞ்சம் தடவி அதை தொட்டு என்ன பண்ணீங்க, அருகம்புல் வச்சுன்னு தொடலாம், நீங்கள் மந்திரக்கோள் வச்சுன்னு தொடலாம். தொட்டுட்டு அந்த இதை என்ன பண்ணீங்க, அப்படியே முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு பேசாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல தூக்கி போட்டு அது போதும். புரிஞ்சிச்சா? இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி 777 1122 அப்படி இருந்தால் இதுகளை நீங்கள் தனியாக தான் ஒரு கப்பில் போட்டு வைக்கணும். ஏன்னா திஸ் எனர்ஜி வாஸ் கம்மிங் அவுட். புரிஞ்சிச்சா? இது அதுக்கப்புறம் ஸ்டோன் என்ன சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு நான் ஜேடு பற்றி சொல்லியிருக்கேன். பைரைட் இன்னும் கொஞ்சம் பவர். புரிஞ்சா? அப்புறம் பைரைட் கார்னட்டு ஜேடு இதெல்லாம் படத்துக்கு தான். ஆனால் பைரைட் அப்படி 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 அடிக்கிறது. புரிஞ்சிச்சா? அதான். அப்புறம் ஒரு சாப்பாடு நம்ம அதுக்கு சொல்லியிருக்கிறோம். என்னென்னா புதினா சாதம். புதினா இருக்கு இல்லையா, நீங்கள் சாதம் பண்ண புதினாவை சாதம் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் பவர். நல்ல வார்த்தைகளை தான் பேசணும் அன்னைக்கு. அது மட்டுமில்லை, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்ப நல்ல வார்த்தை பேசணும். இன்னொன்று, பெரியவங்க சாப்பிடாம இருக்கப்ப இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. நீங்கள் எந்த விதமான ஜாலக் பண்ணுறா இருந்தாலும் கண்ணுங்களா தெரிஞ்சுக்கணும். எந்த விதமான நீங்கள் மந்திரங்களை சொன்னாலும், எந்த விதமான படிப்பு போனாலும், வீட்டில் பெரியவங்க சாப்பிடாம இருந்து அவங்க வயிற்றுச்சலுக்கு ஆளாக இருந்தால் எதுவும் படிக்காது. அதனால பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க பழகிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் லக். பாய்.